ஆர் யூ ஜென்ரலி நீங்கள் வந்து லைஃப்லேயே கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக பார்க்குற பிகாஸ் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே காமா லைக் எதுவுமே வந்து மனசுக்கு எடுத்துக்காம அந்த மாதிரி இருக்கு. பட் ஐ யூ ரியலி லைக் தட்? ஃபிலாசபி இல்லை சார். நிறைய உண்மை தெரியும் எனக்கு வாழ்க்கையை பற்றி. ஒரு உண்மை சொல்லுங்க. ஒன்றுமே தெரியாது யாருக்குமேன்றது தான் அந்த உண்மை ஆக்சுவலாக. ஓகே. நம்ம யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம்ல, 2 படம் ஓடின உடனே நம்ம பெரிய ஆள் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நான் ஹிந்து பேப்பர் எழுதின உடனே நம்ம பெரிய ரிப்போர்ட் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு மீறி பல பில்லியன் ஆண்டுகள் வரலாறு, நமக்கு மேலே என்ன இருக்குது, வானத்தில் என்ன கீழே இருக்குது, நம்மளாம் எப்படி வந்தோம் உலகத்தில், நமக்கு அடுத்த லைஃப் என்ன, எப்படி அமைக்கப்பட்டது, ஒரு 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 கூட நம்மளால் உருவாக்க முடியாது சார். இன்னும் சின்ன மட்டும் உருவாக்குங்க. இப்போ இவ்வளோ பெரிய இலான் மஸ்க் தானே, இது அம்பானி, இலான் மஸ்க்கு, இந்த என்ன பில்கேட்ஸ், இவங்களாம் சேர்ந்து ஒன்றுமே வேணாம் தம்பிங்களா, நீங்களாம் உட்காந்து ஒரு ரூமில் கோடி கோடியாக செலவு பண்ணி ஒரு மட்டும் உருவாக்கி காட்டுங்கன்னா முடியாது. ஸோ நம்மளை தாண்டி நமக்கு முன்னாடி பின்னாடின்னு என்னென்னமோ விஷயங்கள் இருக்கின்றதால நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால காம் ஆகிட்டேன், அவ்வளோதான். இல்லை ஒரு காலத்தில் அண்ட் ஐ ஆஸ்க் திஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஒரு காலத்தில் வந்து ஒரு விஜய் ஆண்டனினாலே கம்ப்ளீட்டாக அவர் ஒரு ஸ்கிரிப்டை தொட்டால் அது வந்து பயங்கரமான ஸ்கிரிப்டாக இருக்கும், ஹிட்டான ஸ்கிரிப்டாக இருக்கும், மக்களை போய் தொடும், அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் யூ ஹேட் அண்ட் இட் கண்டினியூட் ஃபார் குவைட் அ லாங் டைம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 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 2-3 இயர்ஸாக இட்ஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி? பிகாஸ் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸா? இது ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்து ஒரு கதை கேட்குறேன். என் ப்ரொடக்ஷன் தான் ஐ திங்க் முதல் 10 படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ரைட். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு படம் பார்க்குறேன், படம் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இந்த ஆடியன்ஸுக்கு முன்னாடி நானே கிரிட்டிசைஸ் பண்ணிடுறேன், கேவலமாக இருக்குது, என்னது 10 நாள் பேட்ச் ஒர்க் பண்ணுங்க, இந்த சீனை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, மியூசிக் ஒர்க் அவுட் ஆகலை, எடிட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரொடக்ஷனில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை ஒதுங்க வைக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குமான அத்தனை உரிமை என்கிட்ட இருக்குது. நீங்கள் நான் நட்பாக சார் இதே வெளி கம்பெனியில் படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார். நான் ஒரு கதை கேட்குறேன், எல்லா குமுதத்தில் உள்ள கதையும் எல்லா தொடர் கதையும் வந்து படமாயிடாது. படமாக்குதல்ன்றது அடுத்த ப்ராசஸ். கதை நல்லா இருக்குன்னு ஒரு கதையை ஓகே பண்ணிடுறோம். படமாக்குதல்ன்ற ப்ராசஸில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அது பக்கத்து வீடு. அங்கே வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் ஒரு ஆக்டராக செஞ்சுட்டு வேறு எந்த விஷயம் இல்லைன்னா தலையிடுறாருன்றவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும் இல்லையா, ஏதாவது பண்ணால் விஜய் ஆண்டனி வந்து அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு போன படத்தில் கூட அவர் அதை பண்ணாருன்ட்டாங்க. நமக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி ஒரு பேர் வந்து ஹீரோவோட பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏதாவது சொன்னால் வந்து நல்லது சொன்னால் கூட சம்டைம்ஸ் அது கூட ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லலாமே தவிர அந்த காரியத்தை எடுத்து வச்சு செய்ய முடியாது. ஸோ அப்படின்றதுனால சில விஷயங்கள் நம்ம கதை கேட்டு ஓகே பண்ணி ப்ரொடக்ஷனில் கொடுத்தோம். ப்ரொடக்ஷன்றது, நடிப்புன்றது விஜய் ஆண்டனி அவர் சூஸ் பண்ண கதையை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. அவங்க அந்த படத்தை எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, சொன்ன டேட்டில் வருதா, முன்ன பின்ன போச்சுன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்களா, திருத்துறாங்களா, அது அவங்க சொன்னதை டேரக்டர் கேட்குறாரா, டேரக்டருக்கு அவங்களுக்கு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, எல்லாமே. நம்ம ஒரு கதை கேட்டோம், என் கதையில் ஒரு விஷுவல் ஓடிச்சு, அந்த ஓடின விஷுவல் நல்லா இருந்துச்சு, கதை மட்டும் படமாயிராதில்ல சார். படமாக்குதல்ன்றது ஷூட்டு ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிலீஸ் இந்த மூவி ஆன் டைம், ரைட் டைம், அந்த பிஸ்னஸ் எப்படி கிராக் பண்ணுறாங்கன்றத எல்லாமே சேர்ந்து தான் படம். ப்ரொமோட்டுன்றது ஒன்று சார். ப்ரொமோட்டே பண்ணலன்னா கூட சார், சேது மாதிரி சில படங்கள்லாம் திடீர்னு பிக்கப்பாகி அப்படியே பார்த்திக்கும். என்னோடய பிச்சைக்காரன் 1 இருக்கு இல்லையா, தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, ஒன்று வந்தரிக்கை நமஸ்காரம், எனக்கு இப்போவும் அதுதான் தெரியும். அந்தரிக்கை நமஸ்காரத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட தெரியாது. அங்கே போய் ப்ரொமோட் பண்ணல, வணக்கம் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சு வந்துட்டோம். அந்த படம் பார்த்தா பயங்கரமாக ஓடுது. அது வந்து தமிழ் என்னோடய ஹையஸ்ட் ஷேர் வந்து என்னோடய கெரியரில் பிச்சைக்காரன் தெலுங்கு வெர்ஷன். இதுக்கு யார் ப்ரொமோஷன் பண்ணா? ஸோ கண்டென்ட்டே சம்டைம்ஸ் வில் சேவ் யூ சார். ஸோ ஒரு கதை அப்படின்றது வரைக்கும் தான் என்னோடய எல்லை. அதுக்கப்புறம் ஓடாத காரணம் பல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதில் வந்து ப்ரொடியூசராக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டெட் வரைக்கும், கடைசி வரைக்கும் எனக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள் அதை பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து சரி நம்ம வந்து வருஷத்துக்கு 2 படமாக தயாரிக்கணும், அப்படி ஒரு படங்கள் நம்ம கமெண்ட்டுக்குள்ளேயும் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இப்போ தொடர்ந்து பட தயாரிப்புகளில் இறங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நீங்கள் பழைய விஜய் ஆண்டனி சொன்னீங்களே சார், அது இப்போது அடுத்த மாதத்துலேருந்து வரும்.